குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பியிருந்தோம். மெயினாக பேக்கு, லஞ்ச் பேக் எல்லாம் வாங்கணும். வருஷம் வாங்கினாலும் அதுக்கு அடுத்த வருஷம் வாங்குற மாதிரி பண்ணிடுறாங்க. என்னதான் சொன்னாலும் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு ஜிப்பு போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புதுசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. நமக்கு பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேகு, லஞ்ச் பேக் எல்லாமே வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் போகும்போது சின்ன கடைக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு லஞ்ச் பேக் வந்து கேட்டோம். ரொம்பவே வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ஆன்லைனில் வாங்காதீங்க, பெரிய பெரிய கடையாக தேடிட்டு போகாதீங்க, சின்ன கடைகளுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஆனால் அந்த சின்ன கடையில் இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து அவங்க நம்மெல்லாம் போகும்போதே ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாங்க. இதுங்கெல்லாம் வாங்கவா போகுது அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ரேட்டு கேட்டாலே ரொம்ப சலிச்சுட்டு பேசுகிறாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம கம்மி பண்ணி கேட்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அதுக்காக நம்ம வாங்கவே மாட்டோம்னு அவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு லஞ்ச் பேக் பார்க்க போன கடையில் ரொம்பவே ஒரு மாதிரி அவங்க ரேட்டு கேட்டாலே ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க. அதனால் அந்த கடை வேண்டான்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் சரவணாக்கு தான் போயிருந்தோம். சரவணாவில் 2 பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு லஞ்ச் பேக் பார்த்தோம். அங்கே எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. கீழேயே ஒரு 2-3 கடை இருந்தது. அதில் விசாரிச்சு ஒரு கடையில் வந்து ஒரே மாதிரி லஞ்ச் பேக் வந்து வாங்கிட்டோம். சரவணாவில் சின்ன சின்ன திங்ஸ், பென்சில் பாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு லஞ்ச் டவலு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போடுற மேட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பேக் வாங்கியாச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.